எல்லோருக்கும் வணக்கம். பட்டுராம் பட்டறை யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சுதந்திர தினம். எல்லோருக்கும் முதல்ல சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில். நம்மளாம் இன்றைக்கி சுதந்திர காற்றை சுதந்திரமாக நம்ம சுவாசிக்கிறோன்னா அதுக்கு மிக முக்கியமாக பல தியாகிகளை உருவெடுத்தது தான் காரணம். கொடிகாத்த குமரனாக இருக்கட்டும், பாபு சிதம்பரனாராக இருக்கட்டும், பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், கர்ம வீரர் காமராஜராக இருக்கட்டும், தோழர் ஜீவாவாக இருக்கட்டும், அண்ணல் காந்தியடிகளாக இருக்கட்டும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இவரை நம்ம அழுத்தியே சொல்ல வேண்டிய காரணம், எதிராளியை எதிர்த்து அவன் எடுத்த ஆயுதத்தை அவனுக்கே பரிசளித்த ஒரு மனிதர்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சொல்லலாம். இன்னும் பல பேர்கள் இங்கே தியாகிகளாக இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் உண்மையிலே வீர வணக்கம். அவர்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியுது. ஆனாலும் இன்றைக்கி அரசியல்வாதிகள் என்கிற பெயரில் சுதந்திரம் கிடைச்சதெல்லாம் மறந்துட்டு மக்களை எப்படி கொள்ளடிக்கலாம், வெள்ளையர்கள் செஞ்ச அதே நோக்கத்தை இன்றைக்கி கொள்ளையர்களாக இன்றைக்கி செயல்படுகிற விதமாக நிற்கிற கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம உணர வேண்டியது இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த மகான்கள் வாழ்ந்த பூமி இது. ஆனால் வெற்று பணத்துக்காக, வெற்று காகிதம் அப்படிங்கிற பணத்துக்காக எல்லாத்தையும் அடமானம் வைத்துவிட்டு மக்களை கொள்ளுகிற ஒரு நிலைக்கு அரசியல்வாதிகள் துணிந்திருப்பது தான் மிக கேவலமான மோசமான நிலை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி இதை அப்படி பேச வேண்டிய கட்டாயம் வருகிறதுனா, எங்கள் மூதாதையர்கள் நம்ம பாட்டனார்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் பேணி காக்கப்படவில்லையே என்ற கோபத்தில் தான் இதெல்லாம். மலைகளையும் மணல்களையும் கடத்துகிற இயற்கை வளங்களை சூறையாடி அதில் இன்புற்று வாழ்வதில் என்ன அப்படி ஒரு மனநிறைவு உங்களுக்கு இருக்குதுன்னு தெரியல. மக்களுக்கு தேவையானதுக்கு தாங்க எல்லாமே. அது எங்களுக்கு ஒன்றும் அறியாமல் இல்லை. ஆனால் மக்கள் வாழ்கிறதுக்கே துன்பப்படுகிற அளவுக்கு நீங்கள் இயற்கையை சீரழிக்கிறீங்கள. அடுத்த தலைமுறை என்ன ஆக போகுதுங்கிற கொஞ்சம் கூட நீங்கள் நினைக்கலையே. இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு செத்து போனாங்களா நம்ம தியாகிகள்லாம்? கொடிகாத்த குமரங்க தேசிய கொடி கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே தன் இன்னுயிரை விட்டுற மனுஷங்க. எவ்வளவு நீ அடித்தாலும் நீடா எனக்கு கொடி மேலே பறக்குண்டா அப்படின்னு சாகிற போது கூட கொடியை மேலே தூக்கி பிடிச்சிட்டு சத்த திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் வாழ்ந்த பூமி இது. வாபுசி நமக்காக செக்கிழ்த்த செம்மலுங்க. அவர் எவ்வளோ பெரிய வசதியானவர் தெரியுங்களா? அவங்கள வக்கீல் குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு வசதியாக வாழ்ந்த குடும்பம். வெள்ளைக்காரனுக்கு எதிராக வாணிபம் செய்கிற அதே வாணிபத்தை கையில் எடுத்து நானும் கப்பல் ஓட்ட வேண்டான்னு கப்பலை வாங்கி 2 கப்பலை வாங்கி அவனுக்கு எதிராக செயல்பட்டதுனால அவனால் ஜீரணிக்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை சிறையில் போட்டானுங்க. அதுலேயே மீண்டு வந்து இந்த சுதந்திர காற்றை நம்ம சுவாசிக்கணும்னு அவர் பட்ட வேதனைகள் எவ்வளவு, போராட்டங்கள் எவ்வளவு நினச்சி பார்க்கணுங்க. நம்ம முத்துராமலிங்க தேவர் எவ்வளவு படைகளை நேதாஜிக்கு கொடுத்து ஐஎன்ஏ இராணுவ அமைப்புக்காக நம்ம உதவுனார் அப்படிங்கிறது வரலாறு சொல்லணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாரெல்லாம் ஒன்று திரட்டி வெள்ளையர்களை வீழ்த்த அவர் திட்டம் போட்டார், அதை செயல்படுத்தினார். அதன் மூலமாக தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிதுங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணுங்க. நம்ம காந்தியடிகளை ஒருபுறம் ஆயுதமேந்தி போராடிய சுபாஷ் சந்திர போஸ்னா அகிம்சை வழியில் போராடிய காந்தியடிகள். நீங்கள் என்னை எத்தனை வேணாலும் அடிச்சுக்கடா, ஆனால் என் கை ஓங்காது அப்படின்னு அறம் சார்ந்த வழியில் போராடிய நம்ம காந்தியடிகள் அவர்கள். இப்படி பல போராட்டங்களை முன்னெடுத்தவங்க தாங்க இந்த பூமி. ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் கொதித்த பல பேர்களில் காமராஜரும் ஒருத்தர். கடைசி வரை அதை காப்பாற்றினாருங்க. ஏங்க, சுதந்திரம் வாங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறத உணர்த்தி அதன்படி மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்ச ஒரு மனுஷன் அவர் இருக்காருன்னா காமராஜரை சொல்லணுங்க. எல்லாருக்கும் அதிகாரம் கிடைச்சிடாது. கிடைச்ச அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துறது எப்படிங்கிற சொல்லி கொடுத்த ஒரு மகான் காமராஜர்னா அதுக்கு மிக இல்லைங்க. தோழர் ஜீவா உழைத்தே மக்களுக்கு ஓடாக போன ஒரு மனிதன் தோழர் ஜீவா. அவரால் நினச்சி பாருங்கள் கொஞ்சமாவது. இன்றைய அரசியல்வாதிகள் பணத்தோடு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வராங்களே, எல்லாம் மனுஷனானு கேட்குற வேண்டிய தருணம் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. இதுக்கு பிறகு நீங்கள் ஒதுங்கி ஓடுனீங்கன்னா இந்த மக்கள்லாம் செக்கில் தாங்கல்ல, நமக்காக அடிப்பட்டு செத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு புண்ணியமும் போய் சேராது. தயவு செய்து எதிர்த்து நில்லுங்க. பணம் கொண்டு வரவனை செருப்பால் அடிங்க. ஓட்டுக்கு பணம் தயவு செய்து வாங்காதீங்க. நல்ல மனிதனுக்கு ஓட்டு போடுங்க. இயற்கையை மண்ணை காதலிக்கிற ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு ஓட்ட போடுங்க தயவு செய்து. போதுங்க, இந்த பணத்துக்காக போட்டு மாறி உட்கார வச்சு ஆட்சியில் நீங்கள் படுத்துகிற பாட்டெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், பார்த்துக்கிட்டே தான் இருக்கணுமா? ஆணவ கொலை நடக்குது, இது கஸ்டடி டெத்து நடக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கடந்து போயிட்டே இருக்கணும்.
மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லதை செய்ய நினைக்கிறவர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. அதுதான் நம்ம தியாகிகளுக்கு செய்கிற பெரிய கைமாறா இருக்கும். அவங்க நம்மளுக்காக செத்துருக்காங்க, உயிரை கொடுத்துருக்குறாங்க. இந்த பூமி சுதந்திர காத்த சுவாக்கிய போராடி இருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தயவு செய்து ஒரு பரிசை கொடுக்கணும்னா நல்லவர்களை தயவு செய்து தேர்ந்தெடுங்க. இனிமேலாவது நம்ம சுதந்திரம் பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம்.